வணக்கம் நேர்களே. கடந்த சில நாட்களா வழக்கத்துக்கு மாறான சில தகவல்கள தொடர்ந்து குடுத்துட்ருக்கோம். அந்த வகையில இன்னைக்கும் சில தகவல்கள் இருக்கு. அது வழக்கத்துக்கு மாறா இல்லனாலுமே, நம்மளுடைய அன்றாட வாழ்வுல எவ்ளோ முக்கியம், எப்படி கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும் அப்படிங்கிற சம்மந்தமான டீட்டெயில்ஸ் கொண்டு வந்திருக்கேன். என் பேர் ராஜா. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வயசானவங்க தான் எங்களோட டார்கெட் அப்படின்னு சொல்லி ஒரு கும்பல் ரொம்ப தீவிரமா களமிறங்கியிருக்காங்க. இவங்க வேற வேற ஸ்டேட்ல பணம் பறிக்கிற முயற்சியில ஈடுபட்டிருந்தாங்க. இப்ப அவங்க தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் ஒரு எச்சரிக்கையான செய்தி. அது என்னன்னா, கோயம்புத்தூர்ல ஒரு தொழிலதிபர் இருக்காரு. அவருக்கு வயசு 63. நல்ல ஒரு செல்வந்தர் அப்படின்னே சொல்லலாம். அவர் கையில ஒரு ரூ. 20,00,000 பணம் இருக்கிறது தெரிஞ்சு அந்த கேங் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவருக்கு ஃபோன் பண்ணி, "மும்பைல சிபிஐ ஆஃபீஸ்லேருந்து பேசுறோம்" அப்படின்னு சொன்ன அந்த கேங், "உங்க ஆதார் அட்டைய பயன்படுத்தி ரொம்ப சட்டவிரோதமான பணமெல்லாம் உங்க அக்கவுண்ட்ல டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. அது என்னன்னு நாங்க விசாரிக்கிறோம்" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில பதறிப்போன அந்த பெரியவர் "என் பேர்ல சட்டவிரோதமா நடந்திருக்கு. இதுக்கு நான் என்ன செய்யணும்?" அப்படின்னு கேட்கும்போது, "நாங்க சொல்ற டீட்டெயில்ஸ்லாம் நீங்க செய்யுங்க" அப்படின்னு சொல்லி, உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கிற மொத்த பணத்தையும் நாங்க சொல்ற பேங்க் அக்கவுண்ட்டுக்கு மாத்துங்க. அப்படி மாத்திட்டீங்கன்னா, அத நாங்க வெரிஃபை பண்ணிட்டு, அப்புறமா திருப்பி உங்க கையில குடுத்துருவோம். அவங்க சொன்ன அந்த பேங்க் அக்கவுண்ட்டுக்கு ரூ. 20,00,000 பணமும் போய் அனுப்பி வச்சிருக்காரு. அந்த 20,00,000 போனது போனது தான். திருப்பி கிடைக்கல. இதில ட்விஸ்ட் என்னன்னா, நாங்க சிபிஐ அதிகாரிகள் சட்டவிரோதமா உங்களோட அக்கவுண்ட்ல பணம் பரிவர்த்தனை நடக்குது. இது சம்மந்தமா நீங்க வேற யார்ட்டயும் சொல்லக்கூடாது. அப்படி நீங்க சொன்னீங்கன்னா, உங்க வீட்டுக்கு வாசல்ல துப்பாக்கி ஏந்தி மஃப்டில போலீஸ்காரங்க இருக்காங்க. நீங்க வீட்ட விட்டு எங்கேயாவது தப்பிச்சு போறீங்கன்னு தெரிஞ்சதுன்னா, உங்கள ஷூட் பண்ணிருவாங்க. அப்படின்லாம் சொல்லி மிரட்டி, ஒரு 60 வயசு ஆளுங்க எப்படியெல்லாம் ஏமாத்தி பணம் பறிக்க முடியுமோ, அப்படியெல்லாம் ரூ. 20,00,000 பணத்த ஒரு கும்பல் ஆட்டைய போட்டுருக்காங்க. ஸோ வயசானவங்க தான் இவங்களுடைய டார்கெட் அப்படிங்கிறது தான் போலீஸ்காரங்க சொல்ற ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவலா இருக்கு. இது மாதிரி யாராவது உங்ககிட்ட சம்மந்தமே இல்லாம பணம் கேட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில, உடனடியா நீங்க போலீஸுக்கு தொடர்பு கொள்றது தான் சரியான நடவடிக்கையா இருக்கும். பணத்த அனுப்புன முதியவர் இதுவரைக்கும் அந்த பணத்துல ரூ. 1 கூட திரும்ப வரல. அந்த ரூ. 20,00,000வும் போனது போனது தான் அப்படிங்கிறது தான் இந்த செய்தி நமக்கு சொல்ற ஒரு முக்கியமான விஷயம். இதுக்கு அடுத்தபடியா ஒரு 2 வருஷம், 3 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நீங்க பார்த்தீங்கன்னா, அடிக்கடி இந்த ஒரு விளம்பரம் வந்திருக்கும். அது என்ன அப்படின்னா, ஷாருக் கான்லாம் வச்சு பைஜூ நீங்க பைஜூல படிக்கணும், உங்க குழந்தைங்களுக்கு படிக்க வைக்கிறீங்களா? அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு மாரி வித்தியாசமான விளம்பரம்லாம் பண்ணாங்க. அந்த பைஜூ யாரு? அந்த பைஜூஸ பத்தி இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஏன் அந்த பைஜூஸோடைய ரவீந்திரனுக்கு 6 மாசம் ஜெயில் தண்டனை குடுத்துருக்காங்க? அப்படிங்கிறதெல்லாம் ஒண்ணொண்ணா பார்க்கலாம் வாங்க. கேரளாவ சேர்ந்தவரு இந்த பைஜூ ரவீந்திரன். இவரோட அப்பா பிசிக்ஸ் டீச்சர், அம்மா மேத்ஸ் டீச்சர். இவர் பிடெக் படிச்சு முடிச்சுட்டு ஏதோ ஒரு வேலையில 10ஓட 11 எல்லார் மாதிரியும் இவரும் ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு எக்ஸாம் எழுதுறாங்க. சிஏடி அப்படின்னு ஒரு எக்ஸாம் எழுதுறாங்க. இந்த எக்ஸாம் எழுதும்போது, மச்சி எனக்கு கொஞ்சம் சொல்லிக் குட்றா அப்படின்னு நம்மலாம் கேட்போம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. அந்த மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண இந்த எக்ஸாமுக்கு அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும்போது, ரவீந்திரன் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஹெல்ப் பண்றாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா, விளையாட்டுத்தனமா "நீ ஒரு வாட்டி வேணா இந்த எக்ஸாம் எழுதி பாரேன்" அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல எழுதுறாரு. 99 மார்க் எடுத்துறாரு. 99 எப்படி? சரி ஏதோ ஃப்ளூக்ல அடிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் விட்டாங்க. செகண்ட் டைமும் ஒரு எக்ஸாம் எழுதுறாரு. அதுலயும் 100 மார்க் எடுத்துடுறாரு. யார் இவரு? 2 எக்ஸாம் எழுதியிருக்காரு. 2த்துலயுமே ஆல்மோஸ்ட் 100% எடுத்திருக்காரு. யார் இவரு? அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க. ஐஐடிலேருந்து இவருக்கு ஆஃபர்லாம் வருது. நீங்க திரும்ப மேல படிங்க அப்படின்லாம் சொல்லி, இவர் அந்த வாய்ப்புகள அவாய்ட் பண்றாரு. என்ட்ரன்ஸ்க்கு புதுசா ட்ரை பண்ணுவாங்க இல்லையா? அந்த ஐஐடி இந்த மாதிரியான காலேஜஸ்ல சேர்றதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல இருக்கிற பசங்க இந்த ரவீந்திரன அப்ரோச் பண்ணி, "நீங்க எப்படி இத பாஸ் பண்ணீங்க? எப்படி சென்டம் அடிச்சீங்க? எங்களுக்கும் கொஞ்சம் சொல்லி தாங்களேன்." அப்படின்னு சும்மா விளையாட்டுத்தனமா ஆரம்பிச்சது தான் இந்த பைஜூஸ் கம்பெனி. தொடங்குன கொஞ்ச நாள்லயே நல்ல டீச்சர்ஸ் எல்லாருக்குமே வீடியோ கால்ல பசங்க உங்ககிட்ட கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுக்கு நீங்க பதில் சொன்னா போதும். அப்படிங்கிற மாரி டீச்சர்ஸ வச்சு ஆரம்பிச்ச இந்த சின்ன நிறுவனம் பைஜூஸ், உலகமே இந்த கொரோனா காலகட்டங்கள்ல வீட்டிலேயே முடங்கி இருந்த அந்த நேரத்திலயும் ஆன்லைன்ல செம்ம அட்மிஷன் இவருக்கு கிடைச்சது. ஆல்மோஸ்ட் 2 மடங்கா இவருக்கு ஸ்டூடண்ட்ஸ் என்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதனால மிரண்டு போன ஃபாரின் கம்பெனிஸ் எல்லாம், யார் இவரு? 10 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாரி ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு கோவிட் மாரியான சிச்சுவேஷன்ல கூட எப்படி பசங்க புதுசா சேர்றாங்க. ஸோ இவரோட கம்பெனில நம்ம நெறைய காச கொட்டலாம் அப்படின்னு சொல்லி ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட். இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட் மூலமா இந்த பைஜூ கம்பெனிக்கு காசா கொட்டுறாங்க. இந்த கம்பெனிய எவ்வளோக்கு எவ்வளோ விரிவுபடுத்த முடியுமோ, அவ்வளோ பெருசா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த ரவீந்திரன் பிளான் பண்றாரு. 2016ல இன்ஃபாக்ட் இவரோட கம்பெனிக்கு மெட்டால இருந்தெல்லாம் கூட பணம் கிடைச்சது அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. சரி, இப்போ இந்த பணம் கிடைச்ச வரைக்கும் அவரோட ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவரோட ஏற்றம் ஆரம்பிச்சது. அந்த கிடைச்ச பணத்த எப்படி பிரிச்சு வேற வேற கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்றது அப்படின்னும் போது தான் இவருக்கு பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும்.
2024ல் இவரோட கம்பெனி எவ்வளோ வேகமாக ஏறிச்சோ அதை விட வேகமாக கீழே இறங்க ஆரம்பிச்சது. 2024ல் இவர் இதுக்கப்புறம் இந்த கம்பெனியில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் இவருக்கு எதிராகவே ஓட்டு போட ஆரம்பித்தாங்க. அன்னைக்குலேருந்து இன்னைக்கு வரைக்கும் வேற மாதிரியான கேசஸ் எல்லாமே இவர் மேலே ஃபண்ட்ஸ் தப்பாக யூஸ் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பல குற்றச்சாட்டுகள் இருந்த போதும் சிங்கப்பூரில் இவர் ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. அந்த சிங்கப்பூர் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாக ஒரு கேஸ் நடக்குது. நம்ம ஊர் கோர்ட் மாதிரி இல்லை, சிங்கப்பூர் கோர்ட் ரொம்ப கடுமையாக இருப்பாங்க, சட்டத்தை அமல்படுத்துறதுல ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க. அந்த வகையில் இந்த ரவீந்திரனுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் ப்ரைவேட் கம்பெனி மூலமாக எப்படி அவருக்கும் இந்த கம்பெனிக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிற சம்மந்தமான கேஸில் பல முறை கூப்பிட்டும் அவர் வரல. அப்படிங்கிற பட்சத்தில் அவர் கோர்ட்டை அவமதிச்சிட்டாரு, அதனால அவர் 6 மாதம் சிறையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சிங்கப்பூர் கோர்ட் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படிங்கிற வகையில் இந்த பைஜூஸ் ரவீந்திரனை 6 மாதம் ஜெயிலில் உள்ள தள்ளுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த பைஜூஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்கள் தரப்புலேருந்து எந்த தப்பும் பண்ணலை, அதாவது எங்கள் மேலே அபாண்டமான குற்றச்சாட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பைஜூஸ் ரவீந்திரன் ஒரு ப்ரைவேட் டிவி சேனலில் சொல்லியிருக்காரு. ஒரு காலத்தில் இந்திய கிரிக்கெட் அணிக்கே ஸ்பான்சர் பண்ணுற அளவுக்கு ரொம்ப வளர்ந்துட்டு வந்த இந்த ஒரு பைஜூஸ் ரொம்ப ஷார்ட் டேர்மில் பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் பண்ண முடியாத அளவுக்கு எஃப்டிஐ வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்த்த இந்த பைஜூஸ் கம்பெனி எவ்வளோ வேகத்தில் ஏறிச்சோ அவ்வளோ வேகத்தில் கீழே விழுந்தது அப்படிங்கிறத நம்ம இங்கே கவனிக்க வேண்டியது இருக்குது. ஸோ ஒரு கம்பெனி எப்படி ஒரு சின்ன ஐடியாவிலேருந்து பெருசாக போய் அங்கேருந்து எப்படி மேசிவ் ஃபால் ஆகுது, இப்போ வரைக்கும் அவருக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் சந்திச்சார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கு அடுத்தபடியாக இன்னும் 2 தகவல்கள் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ பார்த்தாலும் ஆஃபீஸு, வேலை, வீடு இப்படியே போய்கிட்டு இருக்கிறவங்களுமே நம்மளுக்கு ஒரு எண்டே கிடையாதா அப்படின்னு சொல்லி புலம்பாத ஆட்களே கிடையாது. உலகம் ஃபுல்லாக இதுதான் நிலைமை அப்படின்றப்போ, பிரேசிலில் வாரத்தில் 6 நாள் வேலை, 1 நாள் லீவ், இதுதான் உலகம் ஃபுல்லாக இருக்கிற பரவலான சிஸ்டம் அப்படிங்கிற நிலமையில பிரேசிலில் மட்டும் 5 நாள் வேலை, 2 நாள் லீவ் எடுத்துங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு புது சிஸ்டம் கொண்டு வர போகிறாங்க. இதுதான் இப்போ உலகம் ஃபுல்லாக இப்போ பேசு பொருளாக இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம். இந்த பிரேசிலில் இந்த வருஷம் அக்டோபரில் ஒரு பொது தேர்தல் நடக்க போகுது. பொது தேர்தல்னா அவங்க ஊரில் பிரசிடென்ட்டை யார் ஆட்சி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான பொது தேர்தல் அந்த ஊரில் இந்த வருஷம் அக்டோபரில் நடக்க போகுது. இப்போதைக்கு அந்த ஊரில் தொழிலாளர்கள் கட்சி ஒர்க்கர்ஸ் பார்ட்டின்னு சொல்லக்கூடிய அந்த லூலா டி சில்வா அப்படிங்கிறவர் தான் இப்போதைக்கு பிரசிடென்ட்டாக இருக்காரு. அவர் தொழிலாளர்களுடைய நலன் கருதி ஏற்கனவே தொழிலாளர்கள் 6 நாள் வேலை பார்க்குறாங்க, ஒரே ஒரு நாள் தான் அவங்களுக்கு ரெஸ்ட் இருக்குது, இனிமேல் அது 5 நாள் தான் வேலை, 2 நாள் ரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரியான கொள்கையை முன்வைக்கிறாரு. இது வர எலெக்ஷனில் நிச்சயமாக திருப்பி அவர் தான் லூலா டி சில்வா தான் திரும்ப வருவார் அப்படிங்கிறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படிங்கிறது தான் கிரவுண்ட் ரிப்போர்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இதே போல் அவருடைய முடிவுக்கு எவ்வளோ பேர் தான் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு பொதுமக்கள் கிட்ட ரேண்டமாக ஒரு கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க. அந்த கணக்கெடுப்பில் லூலா டி சில்வாவை எடுத்த இந்த 5 நாள் வேலை 2 நாள் லீவுங்கிற சிஸ்டம் உண்மையிலேயே நல்லா இருக்குது, ஃபேமிலி கூடவும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இந்த திட்டம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி 72% மக்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. வர்ற அக்டோபர் 4ஆம் தேதி அவங்க ஊரில் இந்த பொது தேர்தல் நடக்க போகுது. இதில் லூலா டி சில்வா மட்டும் இல்லாமல் போல்சனாரோவோட பையனும் கண்டெஸ்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம இங்கே கவனிக்க வேண்டியது இருக்குது. 3 முக்கியமான தகவல்கள் பார்த்தோம். ஒன்று, இந்த சைபர் மோசடி பற்றின ஒரு தகவல். 2வது, இந்த பைஜூஸ் எப்படி ஏறி எந்த விதத்தில் கீழே விழுந்தாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். 3வதாக ஒரு தொழிலாளர்கள் கட்சி எந்த மாதிரியான உழைப்பாளர்களுக்கு எவ்வளோ அவங்க மதிப்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்கு சம்மந்தமான செய்திகள் பார்த்தோம். இப்போ கடைசியாக வெயில் ஆல்மோஸ்ட் முடிய போகிற ஒரு தருணத்தில் இருக்குது. கோடை காலம், இந்த அக்னி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய அந்த கத்திரி வெயில் முடிகிற சீசன் இருக்குது. இருந்தாலும் இந்தியா ஃபுல்லாக ஹீட் வேவ்ஸ் ரொம்ப அதிகமாக தான் இருக்க போகுது, குறையிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது தான் இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கிற ஒரு அலாமிங்கான ஒரு விஷயம். இந்த ஹீட் வேவு சாதாரணமான ஒரு காமன் மேன் மூட்டை தூக்குற தொழிலாளியிலேருந்து ரொம்ப வசதி படைத்தவங்க வரைக்கும் இந்த ஹீட் வேவ் கண்டிப்பாக ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. அந்த வகையில் இந்த ஹீட் வேவால் யாருக்கெல்லாம் உடம்பு அடிக்கடி எந்த மாதிரியான பாதிப்புகள் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மருத்துவ ஆய்வறிக்கை ரிலீஸ் ஆகிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடுமையான வெயில் இருக்கிறது ஒரு சாதாரண உடல் நலம், வேர்த்து கொட்டுறது, நீர் சத்து குறையிறது இது மட்டும் கிடையாது, இதயத்துடைய செயல்பாட்டை இது ரொம்ப கடுமையாக பாதிக்க போகுது அப்படிங்கிறது தான் அந்த அதிர்ச்சிகரமான புள்ளி விவரம். ஒரு சில வேலைகளை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இதை சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்கிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் வெயிலில் டேரெக்டாக எக்ஸ்போஸ் ஆகுறாங்களோ அவங்க அப்பப்போ ஒரு சின்ன சின்ன ரெஸ்ட் எடுத்துக்கலாம், அதில் எந்த தப்பும் கிடையாது. அதே நேரத்தில் குறிப்பிட்ட சில வேலைகளை செய்கிறவங்கள முடிஞ்ச வரைக்கும் வெயிலில் இருந்து அவாய்ட் பண்ணிவிட்டு இன்சைட் ஒர்க்காக மாற்றுறது பெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் வெளியிலேருந்து பார்க்குறது ரொம்ப சின்ன விஷயமா இருந்தாலும் தளர்வான உடைகள், உங்களோட ஷர்ட் சைஸ் 38, 36 அப்படின்னா
அதை விட ஒரு சைஸ் பெருசாக போடுங்க. கொஞ்சம் காட்டனால் செய்யப்பட்ட உடைகளில் போடுறது உங்களுக்கு நல்ல பலன் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் போதுமான அளவுக்கு ஹைட்ரேட்டடாக இருங்க. சாப்பாடு வந்து வெயில் காலத்தில் அதிகமான சாப்பாடுகள் எடுத்துக்கக்கூடாது. அதையே எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ லைட்டாக சாப்பிட்டு பழகுங்க. அது வந்து உடம்பு தேவையில்லாமல் ஹீட் ஆகிறத அவாய்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் யாருக்கெல்லாம் இதய பாதிப்பு இருக்குதோ வெயிலில் நேரடியாக போகிறத அவாய்ட் பண்ணுங்க. அது இதயத்துக்கு இன்னும் ப்ரெஷரை அதிகமாக்கும் அப்படிங்கிறது தான் அந்த ஆய்வறிக்கை சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம். இந்த ஹீட் வேவுக்கும் இதயத்துக்குமான சம்பந்தம் இதுதான் அப்படிங்கிறத மருத்துவர்கள் சுட்டி காட்டியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான தகவல்கள் தொடர்ந்து கொடுக்குறேன். என் பேர் ராஜா. நன்றி, வணக்கம்.